உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யாரோ நான் யாரோ உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லைன்னு எப்பயோ முடிவாயிடுச்சுல. ரோட்ல போற மூணாவது மனுஷன் மாதிரி நீங்க எனக்கு. அது உங்களுக்கு புரியல? பாருமா, இருங்க. இவருக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணு சொல்லிடுறேன். இனிமே இந்த வீட்ல என்ன பத்தி எந்த பேச்சும் வரக்கூடாது. இந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன பத்தி அனாவசியமா பேசுறது வேண்டாம். இந்த வீட்ல என் பேச்சு வரவே கூடாது. ஏமா நீ இப்படி சொல்ற? இந்த முட்டா பையன் உன் போட்டோவை பெட்ரூம்ல மாட்டி வச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா தெரியறான். இதுக்கு என்ன சொல்ற? அதுக்கு நான் இந்த விதத்திலும் காரணம் கிடையாது. உங்க வீட்ல என் போட்டோ எப்படி மாட்டலாம்? அதுக்கு நீங்க எப்படி அனுமதிக்கலாம்? இல்லம்மா, நாங்க சொல்ல சொல்ல கேட்காம. கொஞ்சம் சும்மா இருங்க. இன்னொரு வீட்டு பொண்ணோட போட்டோ உங்க பையன் வீட்ல வந்து மாட்டி வைப்பாரு. அது நீங்க எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? என்கிட்ட வர வந்து என்ன பண்றதுன்னு கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உங்க மருமக வேற எந்த ஆம்பளையோட போட்டோ வீட்ல வந்து மாட்டி வச்சா நீங்க பாத்துட்டு பேசாம இருப்பீங்களா? இந்த பாருங்க, ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் போட்டோ உங்க வீட்ல இருக்கிறது தப்பு. போட்டோ எந்த ரூம்ல இருக்கு? அந்த ரூம். ஏண்டா ஒரு பொட்டச்சி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு போறா? உனக்கு வெக்கமா இல்லடா? ஏண்டா தேவையான இந்த அசிங்கம் நமக்கு? ஏன்பா இப்போதான்ப்பா ஒரு விஷயத்தையும் அவ தெளிவுபடுத்திட்டு போறா. அவ என்ன உண்மையிலே விரும்புறாப்பா. புரியலையே உங்களுக்குலாம்? இல்லைன்னா இவ்வளவு தூரம் நம்ம வீடு தேடி வந்தது எதுக்கு? என்ன பார்க்கத்தானே? ஐயோ, அவ பேசுறத போய் பெருசா எடுத்துக்கிட்டு அவ 1000 பேசுவா. ஆனா எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறமா எங்கிட்ட வந்து சேர்ந்துருவா. நாங்க சந்தோஷமா வாழ போறோம். நான் கூட அது புரியாமல இருந்திருக்கேன் பாருங்க. அவ அவ என்ன வெறுக்கவே இல்லை. அவ மனசளவுல என்ன வெறுக்கவே மாட்டா. அவ எவ்வளவு தூரம் என்ன வெறுக்கிற மாதிரி பேசுறாளோ அவ்வளவு தூரம் என்ன விரும்புறான்னு அர்த்தம். ஏமா முன்னாடி கூட அப்படித்தானே நடந்துச்சு. அவ என்ன விரும்புறா. உங்க யாருக்கும் புரியவே இல்லையா? சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கே இப்பதான் புரியுது. என்ன மனசால விரும்புறா. போங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்குதான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு புரியுதா ஏதாவது? ஆனந்தி என்ன எப்படி வருப்பா? இன்னைக்கு எவ்வளவு சம்பாரிச்ச? 150 ரூபா. ஆர்த்தி, என்ன? எங்கம்மா போயிட்டு வர? யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்குமா? வேற காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்ல, அதுக்கு யூனிவர்சிட்டியில ஒரு சின்ன வேலை இருந்தது, அதுக்கு தான் போயிட்டு. நீ ஏன் கண்ணு வீணா அலையற? ராஜேஷ் கிட்ட சொன்னா பாத்துட்டு வர மாட்டானா? லட்சுமி, விவரம் புரியாம பேசாத. யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம், அது படிச்சவங்க இருக்கிற இடம். உன் பையனுக்கு அங்க போனா என்ன புரியும்? அவன் தான் ஒழுங்கா படிக்காம உருப்படாம போனவனாச்சே. ஆமா, நீங்க அப்படியே பெருசா படிக்க வச்சு வளர்த்து வச்சிருக்கீங்க. இன்ஜினியர் டாக்டர்னு பட்டம் வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க. அவன் மட்டும் ஸ்கூல் படிக்க தாண்டாம போயிட்டானாக்கும். நீங்க உருப்படியா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? என் புருஷனையும் விட்டு வைக்கலையே, அரைகுறையா படிக்க வச்சு ஆட்டோல ஓட்ட விட்டுருக்கீங்க. இப்ப எதுக்கு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? பின் என்னையா, உங்க அப்பாக்கு இந்த சலிப்பெல்லாம் தேவையா? என்னமோ உங்க 2 பேரையும் கான்வென்ட்ல படிக்க வச்ச மாதிரியோ, நீங்க படிக்காம கோட்டை வெட்ட மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் தான் ஏழை குசும்புங்கிறது. டேய் பாரா, உன் பொண்டாட்டி என்ன எப்படி குத்தி காட்டுறான்னு. இத பாருக்கா, நீ இங்க வாக்கப்பட்டு வரும்போது தெரியல உனக்கு இது ஒன்றும் கலெக்டிவ் ஃபேமிலி கிடையாதுன்னு. இப்போ என்ன புதுசாக பேசுற? இந்த பார், எங்க அப்பா ஏழை தான். அவரால் எங்களை இவ்வளவுதான் படிக்க வைக்க முடிஞ்சது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. உன் தம்பியை கூட்டிட்டு வந்தானே இந்த மகராசி, இவங்க வீட்டுல என்ன கப்பலா ஓடுது? இவங்க அம்மா வீட்டு வேலை சமையல் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. 3 பொட்ட பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கல. ஏய், இன்னைக்கு என்னடாச்சு உனக்கு? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேசுற. பேசாம இரு. டேய் விடுறா, பேசாட்டி அந்த பொண்ணுக்கு பொழுது போகாது. ஆர்த்தி, கொஞ்சம் அப்படி வாமா. காலேஜில் சேரணும்னு சொன்னியே, அதுக்கு பணம் செலவாகாது? பணம் தேவைப்படும். குறைஞ்சது 5000 ரூபாயாவது வேணும். என்னது 5000 ரூபாயா? யார் வீட்டுல முதல் கொட்டி கிடக்கு 5000 10,000 செலவு பண்றதுக்கு? ஏங்க இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆறீங்க? பின்ன நான் தான் பேசி ஆகணும். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், என் புருஷன் சம்பாத்தியம் எனக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும் தான். இனிமே இந்த வீட்டுல பொது செலவெல்லாம் கிடையாது, அவ்வளவுதான். ஏண்டி,
யாரும் எதுவுமே கேட்காம இப்ப எதுக்கு நீ இப்படி குதிக்கிற? நீ சும்மா அறியா? இவங்க போற ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ வெறும் கையை வீசிட்டு வந்ததும் இல்லாம செலவு மேல செலவு வச்சிட்டு இருப்பான். நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் அதுக்கு காலேஜ் கத்திரிக்காய் இல்ல. வீட்டோட இருக்க முடியலன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனில போய் வேலை செய்யறது, இல்ல 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறது. யார பத்தி என்ன பேசுற? நீ போய் எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்ய, உன் தங்கச்சியை போயிட்டு வெளியில பாத்திரம் தொலைக்க சொல்லு. போடா போக்கத்தவனே. என் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்கிட்ட ஒரு பொட்டு தங்கம் இல்லாம எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கி செலவு பண்ண யோகியம் தானடா நீ பேசுறியா? கலா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏன் இப்படி கத்துற? சும்மா இருக்கணுமா? நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் ஒருத்தன் சம்பாத்தியத்துல இத்தனை பேரும் தின்னீங்க. இந்த எலிசபெத் மகாராணி வந்து அந்த குடிசை பிடிக்கலன்னு சொன்னதும் என் புருஷன் ஆட்டோவை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தீங்கிறத மறந்துட்டீங்களா? ஏன் இத்தனை வருஷமா அந்த குடிசையில நாங்கெல்லாம் இல்லையா? நாங்கெல்லாம் பழக்கலையா? இந்த அம்மா வந்து வீடு பிடிக்கலன்னு சொன்னதும் ஒரே நாள்ல வீட்டை மாத்திட்டீங்க. அதுக்கும் ஏன் புருஷன் தானே மாட்டினாரு. இப்போ இந்த மனுஷனுக்கு சொந்தமா ஆட்டோ இல்லாம வாடகை ஆட்டோ ஓட்டுறதுக்கு லோ அலைஞ்சிட்டு இருக்க. ஏய், சும்மா பேசாத, நிறுத்தி. இப்போ உனக்கு என்ன வேணும்? 5000 ரூபாய் வேணும்னு உன் பொண்டாட்டி கேக்குறா. இதுக்கும் ஏன் புருஷன் தலையை உருட்டலான்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த பாரியா, எனக்கு தெரியாம நீ எங்கேயாவது கடங்கடம் வாங்கி கொடுத்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போதும், நிறுத்துங்க. என் படிப்புக்கு யாரும் பணம் செலவு பண்ண தேவையில்லை. என் வீட்ல இருந்து என் படிப்பு செலவுக்கு காசு தருவாங்க. ஆளுக்கு அனாவசியமா பயந்துகிட்டு தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு தெரியாதீங்க. டேய் பாஸ்கரா, பாஸ்கரா. என்னம்மா? டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் எந்திரி. என்கிட்ட காசு கேட்காத, என்கிட்ட காசு இல்ல. ஏண்டா எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட காசு நான் கேட்கறேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட 10 காசு அனாவசியமா கேட்டிருக்கேனா? முனிவர் மாதிரி பேசாத. வந்த விஷயத்தை சொல்லிட்டு போ. வந்த விஷயத்த சொல்லிட்டு போவா? டேய், நீ எனக்கு மகன் தானடா? அதுல என்ன சந்தேகம்? அதை நினைச்சு தான் வருத்தப்பட்டு இருக்கேன். வருத்தப்படுவேன். இத பாரு, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு வயசாகிட்டே போகுது. காலகாலத்துல அவளுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறியா? உங்க அப்பனை பத்தி சொல்ல தேவையே இல்லை. ஏண்டா, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைக்கவே மாட்டியா? கல்யாணங்கிற வார்த்தை கேட்டால் எனக்கு வெறுப்பா இருக்குமா? ஏன் கல்யாணத்துலயும் குழப்பம், கோர்ட்டு கேஸ்ன்னு ஒரே பிரச்சனை. வித்யாவது நிம்மதியா இருக்கட்டும். இப்ப கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துற? டேய், என்னடா நீ வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிற? நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போனோம். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சரியான மோதல். ஏண்டா, உன் புத்தி இன்னும் மாறவே இல்லையா? எதுக்குடா நீ கோர்ட்டுக்கு போன? நான் கோர்ட்டுக்கு போல. நான் அமிச்ச நோட்டீஸ்க்கு பதில் அனுப்பல. வீட்டை மாதிரி கோர்ட்டையும் அலட்சியமா நினைச்சிட்டா. அதான் கோர்ட்ல வந்து ஆஜராக சொல்லி ஆர்டர் அமைச்சிருக்காங்க. இது கோர்ட்டோட நடைமுறை. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன 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 சிரிப்பு? என்ன சிரிப்புன்ற? டேய், நீ மறுபடியும் அதே தப்ப பண்ணிக்கிட்டே இருக்க. உறவுகள் சீரடையணும்னா அது கோர்ட்டாலேயோ சட்டத்தாலேயோ முடியாதுடா. உன்னோட மனசை மாத்திக்கணும். உன்னோட உணர்வுகள் மாறணும். மனசால பண்ண வேண்டிய காரியத்தை சட்டத்தால பண்ண முடியாதுடா. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அம்மா அப்பாவே 3வது மனுஷங்க தான். அது புரியாம நீ கோர்ட்டு கேஸ்ன்னு போய் ஊரை கூட்டி நியாயம் கேட்க போறேன்னு சொன்னீன்னா இருக்கிறதே போயிடுண்டா. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்பா, நான் இந்த விவாதத்தெல்லாம் கடந்து வந்துட்டேன். என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கல, இதான் உண்மை. நாளைக்கு கோர்ட்ல என்ன வேணா நடக்கலாம். நாளைக்கு முடிவு தெரிஞ்சிடும். இந்த விஷயத்தை பத்தி இனி பேசவோ ஆராய்ச்சி செய்யவோ எனக்கு விருப்பம் இல்லை. போட. ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல விஷயம் பேசலான்னு வந்தேன். வந்தார் பாரு. ஹலோ மிஸ்ஸஸ் அபி, ஆதி. சொல்லுங்க சார். அபி,
நீங்க நேரா ஆவடி போறீங்க. சைட்ல கொஞ்சம் டிராயிங்ஸ் இருக்கு. அதோட பிளான் டீடைல்ஸ் எல்லாம் இன்ஜினியர் கிட்ட இருக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நேரா ஆபீஸ்க்கு வந்துருங்க. சார், என்ன? இங்க இருந்து ஆவடி ரொம்ப தூரம் சார். சோ வாட்? ஒரு ஆட்டோ புடிச்சு போங்க. மிஸ்டர் அபி, ஒரு வேலை சொன்னா அது முடிச்சு தான் பேசணும். அவங்கள தான் எனக்கு பிடிக்கும். காரணம் சொல்றவங்க வேலை பார்க்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. இப்படி சில்லியா காரணம் சொல்றதால தான் நான் பொதுவா பொண்ணுங்களை வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல. ஓகே சார், நான் போயிட்டு வந்துடுறேன். That's good. By the way, one more thing. ஆவடி போறதுனால ஆபீஸ்க்கு லேட்டா வரணும்னு அவசியம் இல்ல. 10 மணிக்கு ஷார்ப் 10 o'clock ஆபீஸ்ல இருக்கணும். ஓகே? ஓகே சார். அபி, ஆர்த்திய தலை தீபாவளி கூப்பிடணும். அதை பத்தி நீ ஒன்றும் சொல்லவே இல்லை. அம்மா, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? என்ன அபி சொல்ற? நாம இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் ரொம்ப அவசியமா? தலை தீபாவளிக்கு அழைக்கிறது முறைதானே. என்ன அபி பேசாம இருக்க? அம்மா, இந்த வீட்டை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்கு, அது தெரியுமா? அபி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லு. இப்போ நீ பேசுனது எனக்கு புரியலம்மா. சொல்ல போனா கொஞ்ச நாளா நீ நடந்துக்கிற விதமே எனக்கு சுத்தமா புரியல. புரியல? அதோட விட்டுடு. நான் அப்படிதான். அபி, என்னம்மா பதில் சொல்லாம போற? எதுக்கு? ஆர்த்திய தீபாவளிக்கு அழைக்கிற விஷயமா? கேட்டியடா அவ பேசிட்டு போறது? கேட்டுட்டு தாங்க இருந்தேன். ஏன்டா இவ இப்படி மாறிட்டா? அதாக்க எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம அபி பழைய அபியாவே இல்லை. சரி விடு, நடக்கிறது நடக்கட்டும். சார், சிட்டியை விட்டு வெளியே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அருமையான சைட்டு, 20 அடியில் கிரவுண்ட் வாட்டர். மற்ற ஏரியாவில் மாதிரி உப்பு தண்ணி கிடையாது சார். ஒரு கேனில் அடைச்சி விற்றீங்கன்னா கண்டிப்பாக மினரல் வாட்டர்னு ஒத்துக்குவாங்க. அவ்வளவு பியூரான வாட்டர். அதெல்லாம் சரி, சிட்டி லிமிட்டை தாண்டில இருக்கு. அட என்ன சார், நீங்கள் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா. பக்கத்துலேயே ஒரு காலேஜ் கட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து தள்ளி 1 கிலோமீட்டர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைபாஸ் ரோடோட ப்ரொபோசல் இருக்கு. இப்போ இந்த காலேஜ், அந்த பைபாஸ் ரோட் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ எகிரிடும் சார். சரி, கார்பரேஷன் லிமிட்டை தாண்டில இருக்கு சார். அதில் என்ன சார் ப்ராப்ளம்? ஒரு 2 வீலர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 40 மினிட்ஸில் வடபழனி வந்துடும் சார். கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியது இருக்கு சார். ரொம்ப திங்க் பண்ணீங்கன்னா இடமே வாங்க முடியாது சார். ஏன்னா லேண்ட் வேல்யூ ஏறிக்கிட்டே போகுது. சரி, சிட்டி லிமிட்டை தாண்டி இருக்கு, அதான் யோசிக்கிறேன் சார். இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கணும்னு யார் சார் விரும்புகிறா? கொசு தொல்லை, டிராஃபிக்கு, அப்புறம் பொல்யூஷன், ஏகப்பட்ட பிரச்சனை சார். இப்போல்லாம் சிட்டிலேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது தான் விரும்புகிறாங்க சார். அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரமாக வாங்கி போட்டுருங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்கிறேன். அட என்ன சார், மிஸ்டர் தொல்காப்பியன். அட நீங்களா? வாங்க. நீங்க எப்படிங்க? இதுவும் நம்ம சைட்டு தான். அப்படியா? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு நிமிஷம் சார், சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன சைட்டு பிளாட்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? இப்போ ரியல் எஸ்டேட் ப்ரோக்ராம் மாறிட்டாங்க. யாரு நீங்களா? ரியல் எஸ்டேட் புரோக்கரா? ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படிலாம் இல்ல. நீங்க ஒரு அளவு ஒரு திறமையான டிராஃப்ட்ஸ்மேன் தான். இப்போவாது இதை ஒத்துக்கிட்டீங்களா? ஆஃபீஸில் இருந்த வரைக்கும் இதை ஒரு தரம் கூட நீங்கள் சொன்னது இல்லைங்க. அநியாயங்க. அதை விடுங்க. டிராஃப்ட்ஸ்மேன் வேலையை விட்டுட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? அது சரி, நமக்கு யார் வேலை தரேன்னு சொல்கிறாங்க? நான் ஒரு 4 இடத்துக்கு வேலை தேடி போனேன். 2 இடத்துல வாங்க பேசுவோம்னாங்க. அங்கே போய் பார்த்தா சம்பளத்தை ரொம்ப குறைச்சி பேசுகிறாங்க. அதுக்காக சும்மா இருக்க முடியுமா? அதான் அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை செய்யலான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆமாம், உங்களுக்கு ஏதாவது மன வாங்குற ஐடியா இருக்கா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். ஆமா, இந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சங்கடமா இல்லையா? இதுல என்னங்க சங்கடம்? லைஃப்ல எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கணும். செய்யற வேலையில என்னங்க இருக்கு? இந்த வேலை எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எந்த முதலாளியும் பாம்பேல இருந்து வந்து இங்கிலீஷ்ல திட்ட மாட்டான். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நானே ராஜா, நானே மந்திரி, நானே சேவகன். யாருக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா என்ன ஒண்ணு, இப்ப என்கிட்ட ஒரு பார்ட்டி வந்து பேசிட்டு போனார் பாத்தீங்களா, அவர்கிட்ட ஒரு இடத்த தள்ளி விட்டுலான்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன். அந்த பார்ட்டி ஜவ்வா இழுத்துட்டு இருக்கு. கடைசியில என் தொண்டை வந்ததான் மிச்சங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு.
அதையெல்லாம் தாண்டி பார்த்தா இந்த வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் வீட்டு மனை மாத்திரம் இல்லைங்க, வீடு வாடகைக்கு பிடிக்கிறது, அப்புறம் வீடு ஒத்திக்கு பிடிக்கிறது, இப்படி எல்லா வேலையும் செஞ்சு தரேன். உங்களுக்கு வீடு மாத்திர ஐடியா இருந்தா சொல்லுங்க, கமிஷன்லாம் பண்ணி தரேன். அதெல்லாம் வேண்டாம், நாங்க நல்ல வீட்ல தான் இருக்கோம். அதுவும் இல்லாம இந்த 2 வீலர் 4 வீலர் இந்த பிசினஸ் எல்லாம் பண்றதா இருக்கேன். இதெல்லாம் தவிர பார்த்தா இந்த கல்யாண புரோக்கர் வேலை மட்டும் தான் பாக்கி. அதையும் பண்ணிட வேண்டியதானே? அதையும் பண்ணிட வேண்டியதான். ஆனா முத பொண்ணு எனக்கு பார்க்கலான்னு இருக்கேன். சூப்பர் ஐடியா. ஒரு செகண்ட். என்ன போன் எல்லாம் வச்சிருக்கீங்க? இல்ல இந்த பிசினஸ்க்கு இதெல்லாம் தேவைதான். ஓ. ஹலோ சார். ஆமா சார். சொல்லுங்க. உங்க வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 5ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். இல்ல இன்னைக்கு தேதி 2 தானே ஆகுது. இன்னைக்கு தேதி 2 தான் சார். ஆமா 2 5th அன்னைக்கே வச்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். பாத்தீங்களா, இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி விதவிதமான ஆட்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன தேதின்னு என்ன போட்டு குழப்புறாரு. இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி சந்தேகங்களை கிளப்புவாங்க. நமக்கு பதில் சொல்லி மாளாது. என்ன ஏதோ யோசனையா இருக்கீங்க? இல்ல 2ஆம் தேதி தானே சொன்னீங்க? ஆமா. ஐயோ, இன்னைக்கு கோர்ட்ல எனக்கு ஒரு ஹியரிங் இருக்கு, நான் ஆஜராகணும். சுத்தமா மறந்துட்டேன். எப்படிங்க இவ்வளவு ஒரு முக்கியமான மேட்டர் மறந்துட்டீங்க? பல டென்ஷன் கிடையில இது மறந்து போச்சு. ஐயோ, இப்போ 9:45 ஆகுது. 10 மணிக்கெல்லாம் நான் கோர்ட்ல ஆஜராகணும். நான் உடனே கிளம்புறேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுங்க. போங்க. கடவுளே, இந்த ஏரியால ஆட்டோவே வராதா? இது அவுட்டர் ஏரியாங்க, ரொம்ப ரேரா தான் வரும். நீங்க அர்ஜென்ட்டா போகணும்ல? ஆமா துல்ஸ், 15 மினிட்ஸ்ல நான் கோர்ட்ல இருக்கணும். அப்போ பிரச்சனை இல்லைன்னு நான் ஒன்று சொல்லவா? என் பைக்ல உங்களை டிராப் பண்ணிடவா? சரி, டிராப் பண்ணிடுங்க.